எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவே குப்பரை விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த குப்பரை விழுந்த தமிழ் சினிமாவை மீட்க யாருமே வரமாட்டாங்களா காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் மில்லர் கேப்டன் மில்லர் வாரன்னு சொல்லி உள்ள என்ட்ரி போட்டார். கேப்டன் மில்லர் ஒன்றும் படம் ஓடலை. பல படங்கள் அரண்மனை 2லேருந்து அரண்மனை 4 வரைக்கும் வந்துருச்சு. 2024 காப்பாற்ற யாருமே இல்லையா கருடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கருடனே இறங்குனாங்க. இது சூரிக்கு இரண்டாவது கதாநாயகன் எடுத்த இரண்டாவது படம். அப்புறம் துரை செந்தில்குமாருக்கு ஒரு முக்கியமான திரைப்படம் அவரோட டைரக்ஷனில். அப்புறம் வழக்கம் போல சசிகுமார் உன்னி முகுந்தனுக்கு ஒரு முக்கியமான திரைப்படம் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தாண்டி நமக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஒய்யால மே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் 5 மாதம் முடிஞ்சு தவம் இருந்து ஒன்று நம்ம கேரளாந்து படம் வந்துச்சு. என்ன படம்டா அது? இப்போ ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? மஞ்சும்பால் பைஸ் இருக்கலாம். அந்த படத்துக்கு கூட காத்திருந்து சினிமா பார்க்க ஓடி போனோம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அந்த அளவிற்கு தமிழ் சினிமா ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மே மாதம் கடைசியில் ஜூன் மாதம் தொடக்கத்தில் கருடன் இந்த திரைப்படம் வந்துச்சு. இது சூரிக்கு 2வது திரைப்படம் தாண்டி நிறைய பேருக்கு இந்த படம் ஏதாவது எதிர்பார்ப்பை கொடுத்துறாதங்கிற எதிர்பார்ப்போட போன நேரத்துக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் விலைவரியாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த பக்கத்தில் உன்னி முகுந்தன், இந்த பக்கத்தில் சசிகுமார். பொதுவாக சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் சசிகுமார், அப்புறம் சமுத்திரக்கனி, இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. தமிழ் சினிமாவே குத்தைக்கு எடுத்து வச்ச ஒருத்தங்க தான் இவங்க 2 பேருமே. அதனால சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு பேர் போன ஒருத்தர். அவரும் இந்த உன்னி முகுந்தனும் ரொம்ப நாட்களாக சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. ஆதிகர்ணா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். ஆனால் உன்னி முகுந்தன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பேக்ரவுண்டு சின்ன வயசுலேருந்து அவர் பரம்பர் ஜமீன்தார் குடும்பம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலை காலங்காலமாக இவங்க தான் அதை நடைமுறைப்படுத்தி அந்த கோயிலுக்கு தலைவராக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஜமீன் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இந்த உன்னி முகுந்தன். கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ சமீப காலமாக. கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, அந்த பக்கத்து அவரோட ஃப்ரெண்டு சும்மா சூப்பராக வெள்ளை சட்டை போட்டு நட்புக்கு பேர் போன சசிகுமார் காரில் அவருக்கு 1க்கு 2 குழந்தை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அது போக பிஸ்னஸில் செழிச்சு ஓங்குறாரு. நல்லா இருக்க விடுவாங்களா? விட மாட்டேங்க. அதை கெடுக்க விதமாக ஒருத்த நிற்கிறான். இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எப்படி உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? இந்த பொலிச்சு அடி வாங்குறான் தெரியுமா? எதுக்கு அடி வாங்குறான்னா, நட்பு எப்படிப்பட்ட நட்புங்கிறத காட்டுறதுக்காண்டி டெய்லர்லேயே போட்டு காமிச்சாங்க. அப்படி ஒரு பக்கத்தில் சசிகுமாரும் உன்னிமும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம சூரியோட பாசத்தை பற்றி வச்சுக்கோங்களேன். இவன் பேர் சொக்கன் சார், கர்நாடகாவில் வேலை பார்க்குறான். மொரட்டு விசுவாசி சார். சசிகுமார் அடிக்கிறதால் தடுக்கக்கூடிய அளவுக்கு தான் சூரி நிற்கிறார். அண்ணனே, என்னடா? இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. ஒரு பக்கத்தில் சூரி, ஒரு பக்கத்தில் சசிகுமார். உன்னி முகுந்தன் ஜமீன்தார் பரம்பரையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாசமாக போய்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வழக்கம் போல பிள்ளைங்க வந்துட்டாங்க. உன் லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கோ. ஆசை வார்த்தையை கொடுக்குறாங்க. என்ன பண்ணலாம், நீ பெரிய பணக்காரனாயிரு, உன் ஃப்ரெண்டை போட்டதுல அப்படி இப்படி கதாபாத்திரங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இதில் ஃப்ரெண்டை போட்டு தள்ளினாரா தள்ளலையா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மிச்ச கதை. யார் சொல்லி இதை பண்ண? பொதுவாக இந்த மாதிரி கதைகளை பொறுத்த வரைக்குமே நம்ம எம்ஜிஆர் காலத்திலேருந்து, சிவாஜி காலத்திலேருந்து, ரஜினி காலத்திலேருந்து, அஜித் காலத்திலேருந்து பல காலங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ சூரிய காலம் வந்திருந்தாலுமே இந்த படம் கருடன் பொறுத்த வரைக்குமே நமக்கு நல்ல திரைக்கதையை ஒவ்வொருத்தங்களுக்கும், சசிகுமாராக இருக்கலாம், உன்னி முகுந்தனாக இருக்கலாம், இல்லை உன்னி முகுந்தனுக்கு மச்சானாக இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கலாம், அப்புறம் சசிகுமாரோட மனைவிக்கு இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கலாம். இப்படி பல கேரக்டர்களை பொறுத்த வரைக்குமே ப்ராப்பராக ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு 3 ஹீரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சூரிய தான் மெயினாக நம்ம அவளை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி பல இடங்கள்ல கதைகளை ரொம்ப கணக்கச்சிதமாக எழுதுனா மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்தவே முடியும்.
எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிரும் நினைச்சேன்லண்ணே. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இன்டர்வல் பிளாக் வந்து நீங்க யாரா இருந்தாலுமே செல்போன்ல வீடியோ பார்ப்பீங்க, அடம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், எதுக்கெல்லாமோ செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே மூவி பார்த்து ரசிக்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா ஒண்ணு இல்லை, ஒரு 150 ரூபா 100 ரூபா டிக்கெட் இருந்துச்சுன்னா 200 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டு பக்கத்துலேயே உங்க ஏரியா பக்கத்துல கூடிய ஒரு தியேட்டருக்கு போய் இன்டர்வல் பிளாக்கை நீங்க அப்படி ஒரு இன்டர்வல் பிளாக்கு அப்படி இருக்கும், அப்படி சூரி சும்மா கத்தி வச்சுட்டு நிப்பா இருப்பாங்க அருள் வளைச்சிட்டு, அது தாண்டா அந்த சினிமாவோடைய ஃப்ரேம், அதுதான் அப்படி இருக்கும். சரியான இன்டர்வல் பிளாக் நிப்பாட்டி இருப்பாங்க. அதுவும் அந்த ஒரு சாமி சிலை, அந்த சாமியோட நகைகள் வந்து பேங்க்ல இருந்து கொண்டு போகக்கூடிய சாதாரண சீன் தான், ரொம்ப சப்ப சீன் சொல்லப்போனா. அந்த பேங்க் லாக்கர்ல இருந்து கோயிலுக்கு வரணும் அம்மட்டு தாங்க, எதுவுமே கிடையாது. அந்த சீன்லாம் கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் அந்த சீன் தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 10 நிமிஷமுமே அது கொண்டு வந்துருவார தாண்டி அந்த பரபரப்பு இருக்குமா, கேமரா ஆங்கிள் கொண்டு போகக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அப்புறம் இன்றவுல நம்ம சூரிக்கு வரக்கூடிய சம்பவமாக இருக்கலாம், அப்படி பல இடங்கள்ல இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த பிஜிஎம் இருக்கு தெரியுமா, நம்ம முதுகெலும்பு மாதிரி அந்த படத்திற்கு செம்மையா பொருந்திருக்கு. ஒரு பாட்டு சூரிக்கு லவ் சாங் ஒன்று உண்டு, டெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த லவ் சாங்கை கூட யுவன் சங்கர் ராஜா வயசுல கேட்பதற்கு தியேட்டர் மெட்டீரியல் சூப்பராக தான் இருந்துச்சு. கருணா, என் வியாபாரம் உன் கூட நடுவில் எதுக்கு கண்டவெல்லாம் குறைக்கிறான்? இப்படி பல இடங்கள்ல இந்த படத்தை பத்தி நம்ம பாராட்டலாம். காரணம் என்னன்னா, எந்த படமே உருப்படியாக வரல, எந்த படம் உருப்படியாக வரலங்கனால இந்த படத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் ரைட்டுப்பா கொண்டாடலாம்ப்பா, கொண்டாட அந்த அளவுக்கு பல இடங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஜர்க் இருக்கும். அவங்க எல்லாம் பெரிய கைடா, நாளைக்கு பிரச்சனைனா ஒன்ன கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. ஒரு கணா கண்டேன், அம்புட்டு பேர் கையிலையும் அருவா, உனக்கும் கருணாவுக்கும் எதிராக நிக்கிறாங்க. இது இப்படிதான் போகும் நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த கதை, இந்த கதைக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேலாம் எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப வந்து இழுத்து பெருச்சு இவரோட பொண்டாட்டி பழிவாங்க போற மாதிரி, அவரோட பையங்க பழிவாங்க போற மாதிரி இப்படிலாம் எடுத்து வச்சுக்கோங்களேன், நமக்கு குழப்பி எடுத்துருவாங்க. அப்படி எதுவுமே இல்லாம கனக்கச்சிதமாக ஒரு வேலிக்குள்ள சூரி வந்து அழுவாரு ஒரு சீனுக்காண்டி, ஒரு கை குழந்தை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் வந்து பிச்சிருப்பார், பிச்சு அந்த அந்த ஃப்ரேம்லாம் வந்து அந்த அளவிற்கு ஒரு ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும். நீ எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா, இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினி, சோறுபட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு, அதுக்காக சமரனுக்கு ஒண்ணுன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. அந்த காட்சிகள்லாம் சூரியலாம் வந்து நமக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை வச்சுக்கிட்டாடா நீங்க இவ்வளவு நாளா புரட்டாதி வச்சிருந்தீங்க அவரை வந்து. புரோட்டா நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, போய் புரோட்டா எடுத்துட்டு வாயா, இந்தாயா சால்னா வச்சுட்டு போ அப்படின்ற கேள்வி நமக்கு எழுந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு சீன்லையுமே சசிகுமார் எப்படி நடிப்பார் நமக்கு தெரியும். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஹீரோக்கு ஈக்குவலாக, அவர் பெரிய ஹீரோ தான் மாற்றுறது கிடையாது, அந்த அளவிற்கு தன்னுடைய எஃபர்ட்டை போட்டு ரொம்ப ரியாலிட்டியா இருக்குங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னா பெரிய பிளான் பண்ணி அங்க போய் கொல்ல போறது, இங்க போய் கொல்ல போறது, அது எதுவுமே இல்லாம அவரால் என்ன முடியுமோ ஒவ்வொரு பில்டப்பும் இல்லாம கடைசி வரைக்கும் அதை வந்து நீட்டாவே கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அது குறிப்பாக இந்த படத்துல ஸ்டார்டிங் வந்து ஒரு பாலிடிக்ஸ் அவர் தான் காட்டுறாங்க. அவர் வந்து எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனை. அதுலேயும் பெரிய பிரச்சனை பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெய்லர்லேயே ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாங்கல்ல, இந்த டைலாக்கை வச்சுக்கிட்டு தான் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக நகல ஆரம்பிக்கி. நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஸோ இப்போ சூரியன் நினச்சிருந்தாருன்னா அந்த அரசு என்ன வேணாலும் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு எஸ்டாப்ளிஷாக ஒரு கதையை கொண்டு வந்திருக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிளைமேக்ஸ் வரைக்குமே தத்துரமாக என்னெல்லாம் தாங்க முடியுமோ அதை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. படம் ஒருத்து நின்று பேசும். எந்த நின்று பேசும்னா,
சூரி வந்து கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆளை வச்சு 10 அடி வாங்குற மண்டையில பொழப்பாங்க. அப்போ ரத்தம்லாம் வடிஞ்சாலும் திரும்பி மூஞ்சில மேக்கப்லாம் போட்டு திரும்பி தலைவன் நடிக்க வந்துடுவார். அந்த அளவுக்கு இந்த படமும் தாங்கும். சூரி வாங்கின அடிக்கு இந்த படமும் தாங்கும் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை. ஸோ படம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக தியேட்டரில் போய் பாருங்க. நல்ல படம். இந்த வீக்கெண்டில் 4 நாள் தான் இருக்குது. ஜூன் 10 ஸ்கூல் திறக்கு. அதனால் குழந்தை குட்டியோட நல்ல படத்தை பாருங்க. அரண்மனை பார்த்தாச்சு, அந்த படம் வந்து எல்லா படம் பார்த்தாச்சு. நல்ல படம் பார்க்கணும்னா கருணை படத்தை கூட்டு போங்க. அவ்வளோதான்.